Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். எங்க பார்த்தாலும் ரீஎக்ஸாம் இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு வீடியோஸ். ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஎக்ஸாம் எதற்காக யாருக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கறதை இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். UGC NET 2024 அப்படிங்கிற எக்ஸாம் 10ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஜூன் மந்த்ல நடக்குது. இதுல 18ஆம் தேதி ஜூன் மாசம் நடந்த எக்ஸாம் மட்டும் அது வந்து பேப்பர் லீக் ஆகி இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கலாம் அப்படின்னு CBI கிட்ட இருந்து ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு மத்திய அரசுக்கு. அதனால மத்திய அரசு என்ன பண்றாங்க அந்த 18/6/2024 ஜூன் மாதம் நடந்த 2 ஷிஃப்ட்டை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு அந்த 2 ஷிஃப்ட்டில் நடந்த அந்த 18ஆம் தேதி அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் UGC NET 2024 ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதற்காக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நியூஸில் கூட அப்டேட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீட் UG 2024 பற்றியும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் அதுக்கு முன்னாடி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து அவங்க கண்டக்ட் பண்ண UGC NET 2024 18th ஜூன் எக்ஸாம் 2 ஷிஃப்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ரீஎக்ஸாம் மறுதேதி அறிவித்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் UG 2024லையும் அந்த டிஸ்கிரிப்பன்சி வந்துச்சு இல்லையா, கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க இல்லையா, அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். மற்ற irregularities பேப்பர் லீக் இது சம்பந்தமாக நாங்கள் தீர விசாரிச்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் பாட்னா பீகாரில் இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் ஆஃபீஸ் யூனிட்டில் பீகார் போலீஸ் வந்து தீவிரமாக விசாரிச்சுட்டு வராங்க. அவங்களோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவங்க நீட்டுக்கு ரீஎக்ஸாம் வைப்போம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் மென்ஷன் பண்ணல. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இண்டிவிஜுவல் ஒரு ஆர்கனைசேஷன் யாரெல்லாம் நீட் முறைகேட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தக்க தண்டனை அந்த ஒரு என்ன தவறுகள் செஞ்சிருந்தாலும் அதற்குரிய தண்டனை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். நீட் UG 2024 23 லட்சம் பேர் எழுதின எக்ஸாம் ரீநீட் வைக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு மத்திய அரசு முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் சுப்ரீம் கோர்ட் ஜூலை 8 வரக்கூடிய அந்த விசாரணையில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ரீஎக்ஸாம்னு எங்கே பார்த்தாலும் நியூஸ் வருது இல்லையா, அது ஆன் வாட் எதை பற்றினது அப்படின்னா UGC NET 2024 இந்த எக்ஸாம் எதுக்கு சார் கண்டக்ட் பண்ணுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. UGC NET அப்படிங்கிற எக்ஸாம் எதுக்குன்னா JRF லெக்சர்ஷிப், இந்த ஆர்ட்ஸ் குரூப்பு தமிழ், இங்கிலீஷு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, எஜுகேஷன் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்பில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு MSc MAலாம் முடித்தவங்களுக்கு PhD பண்ணும்போது ஸ்டைப்பண்ட் கொடுக்கறதுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அவார்ட் பண்ணுவாங்க டாப் ரேங்கர்ஸுக்கு. அதுக்கப்புறம் சர்டன் ரேங்க் வரைக்கும் கட் ஆஃப் மார்க் வச்சு அந்த நெட் அந்த லெக்சர்ஷிப் வந்து அவார்ட் பண்ணுவாங்க. அவங்க PhD முடிக்காட்டி கூட MSc முடிச்சுட்டு MA முடிச்சுட்டு இந்த UGC நெட்டில் தகுந்த அந்த கட் ஆஃப் மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு காலேஜில் போய் லெக்சரராக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் PhD பண்ணுறதுக்கு ஸ்டைப்பண்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், ஒரு காலேஜில் போய் லெக்சரராக ஒர்க் பண்ணுறதுக்கான லெக்சர்ஷிப், இந்த ரெண்டையும் அவார்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து UGC NET 2024 எக்ஸாம் நம்ம NTA கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 18ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் மட்டும் குளறுபடிகள் இருக்கிறது CBI ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கிறதுனால அவங்க வந்து அந்த 18ஆம் தேதி எக்ஸாம் 2 ஷிஃப்ட்டை மட்டும் ரீஎக்ஸாம் மறுதேதி சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலான விஷயம். இது நம்ம வந்து மொட்டையாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் விளங்காது, பேனிக் ஆகிடுவோம். ஸோ பேனிக் ஆக தேவையில்லை. ஆக்சுவல் திங் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேங்க. ஹோப் தட் உங்களுக்கு UGC JRF NET எக்ஸாம்னா என்ன அண்ட் வந்து உங்களுக்கு நீட்டுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீட் UG 2024ஓட UGC NET 2024 நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. தட் இஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸாம் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க இது வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட். இது +2 முடிச்ச மாணவர்கள் எழுதியிருக்காங்க நீட் UG 2024ங்கிறது. UGC NET 2024ங்கிறது MSc MA முடிச்சவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அது வந்து JRF லெக்சர்ஷிப்க்கு, இது வந்து MBBS BDS ஆயுஷ் கோர்ஸ் போகிறதுக்கு நமக்கு எது நீட் UG 2024. நீட் UG 2024 பற்றின ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு நீட் UG 2024க்கான அப்டேட் என்ன, ஜூலை 6 கவுன்சிலிங் ஆரம்பிக்குது, ஜூலை 8 சுப்ரீம் கோர்ட்டில் திருப்பியும் விசாரணைக்கு அந்த நீட் பேப்பர் லீக் பற்றின கேசஸ் வருது. இதுதான் அப்டேட், அஃபிஷியல் அப்டேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.